பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற இரவுக்கு இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக கர்த்தர் கொடுத்ததான வேத வாக்கியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படி யோசேப்பு அளவிழந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. மீண்டுமாக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:49. இப்படி யோசேப்பு அளவிழந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. ஆமென். இந்த மாதம் நமக்கு யோசேப்பின் ஆசீர்வாதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பாக இருக்கிறது. இந்த மாதம் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அளவிறந்ததாய் கடற்கரை மணல் அத்தனையான தானியத்தை இந்த யோசேப்பு சேர்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பாக அளவிறந்த கடற்கரை மணல் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்றைக்கு யோசேப்பு அந்த தானியத்தை சேர்த்து அந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். 7 வருஷங்கள் செழிப்பான வருஷங்கள். அந்த செழிப்பான வருஷங்களிலே உண்டானதான தானியங்களை எல்லாம் எகிப்து தேசத்திலே சேர்த்து வைத்து 7வது வருஷம் முடிந்த பின்பு அடுத்த பஞ்சமானது ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பஞ்ச நாட்களிலே யோசேப்பு அந்த அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. அளவுக்கு அடங்காதது. அந்த கடற்கரை மணல் அளவு அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அளவிறந்த என்ற வார்த்தை, அளவிறந்த கடற்கரை மணல் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அளவுக்கு அடங்காதது, அது எண்ணி முடியாதது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு இந்த கடற்கரை மணல் எண்ணி முடியாததா இருக்கிறது போல கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கடற்கரை மணலத்தனையான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். பெருகவே பெருக செய்து, பெருகவே பெருக செய்து, பெருக்கம் மாத்திரம் அதோடு கூட நின்று விடாமல் அது எண்ணி முடியாததா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எண்ண கடங்காத ஒரு பெருக்கத்தை உடையதா இருக்கும். மட்டுமல்லாமல் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியான் தங்கள் சத்துருக்களின்
வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார். இந்த அளவிலாந்த கடற்கரை மணல் அத்தனையான ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிறது. ஒரு பெருக்கம், அது எண்ணி முடியாத ஒரு பெருக்கம். அது கடற்கரை மணலை போல எண்ணி முடியாத ஒரு பெருக்கம். அந்த பெருக்கம் என்ன ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில கொடுக்கிறது என்று சொன்னால், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். முந்தின வசனத்தை ஆதியாகமம் 21:22-16 நாம் வாசிக்கும் பொழுது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் இந்த ஆசீர்வாதம். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. என்ன ஆணை? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நீ உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணை கொடுக்கிறார். இப்போ தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு, அவர் சொல்லுக்கு எப்படி கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம்? உன் ஏக சுதன். ஆண்டவர் அந்த வசனங்களை சொல்லும் போது உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் புத்திரன் என்றும் பாராமல் நீ அவனை ஒப்பு கொடுத்தார். ஏக சுதன், ஒரே ஒரு குமாரன் தான். அதான் எப்பொழுது பிறந்த குமாரன்? தன்னுடைய மூதேர் வயதில 100வது வயதில் பிறந்த ஒரு குழந்தை. நான் என்ன கொடுக்க சொன்னா நான் கொடுத்துக்க மாட்டேன். பல காரியங்கள், எப்படி மோசே அந்த எகிப்து தேசத்துக்கு போவதற்கு, அந்த ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு பல சாக்கு போக்குகளை சொன்னானோ, அதுபோலதான் நாம் சொல்லியிருப்போம். நான் சொல்லியிருப்பேன் நிச்சயமா. 100 வயதுல ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்து விட்டு, எதுக்கு பின்ன கொடுத்தீங்க ஆண்டவரே? முதல் கேள்வி, ஏன் எனக்கு பிள்ளை கொடுத்தீங்க? அதான் கேட்போம். ஆனால் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் ஆண்டவருடைய சொல். உன் ஏக சுதன், உன் புத்திரன். அவனுக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ இல்லை, அதை குறித்து கவலை இல்லை. அதை கூட என்று சொன்னால் கீழ்ப்படி. எனக்கு நம்மில் எத்தனை பேர் தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்னார், போய்தான் பார்த்தால் என்ன என்று நினைக்கிறோமா? அல்லது ஒரு ஊழியக்காரர் போ என்று சொல்லுகிறார், இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்போமே, போக வேண்டாம் என்று சொல்லுகிறாரா? என்று போ என்று சொல்லுகிறாரா? போகவே, நமக்கு போகணும் என்று, வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கிறேன், எனக்கு ஆசை இருக்கும். ஒரு ஊழியக்காரர் நீ கட்டாயம் போவாய் என்று சொல்லிவிட்டால் அது எனக்கு சந்தோஷம். ஆனால் முதல்ல சொல்ற, இது தேவ சித்தம் இல்லை, இது நேரம் இல்லை, கர்த்தர் உன்னை கொண்டு போவதில்லை என்று சொல்லிவிட்டான். சோர்ந்து போய் இன்னொரு ஊழியக்காரர் எனக்கு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா? இது குடுகுடுப்புக்காரன் இடத்திலோ, மந்திரவாதியின் இடத்திலோ, மற்றவர்களிடத்திலோ, குறிச்செல்லுகிறவர்களிடத்திலோ போய் கேட்கிறது போல இன்னொருத்தர், ஆமா உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நீ போகலாம், நீ நாளைக்கே புறப்பட்டு போவேன், அடுத்த மாதமே புறப்பட்டு போவேன். அப்ப இந்த தீர்க்கதரிசி தான் சரியான தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? தெரிந்து கொள்ளுவார்களாம். அதெல்லாம் கீழ்ப்படிதல். கர்த்தர் நமக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்க, தீர்க்கதரிசியின் இடத்துல போய் தீர்க்க தரிசனம் கேட்பது தவறல்ல. எல்லாத்துக்கும் போய் தீர்க்கதரிசி கிட்ட நிக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் போது, தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது அவரிடத்துல வார்த்தை புறப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாமே ஒழிய, ஒவ்வொன்றுக்கும் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் குறிக்கிறது போல, என் பிள்ளைக்கு திருமணம் ஆக்குமா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்,
அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைக்காக. இந்த பிள்ளை எனக்காக வளர்த்தீர் என்று பெற்றோராகிய நம்முடைய கணத்திலே தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளை பிறக்கவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி சொல்லி ஜெபிக்க தெரிகிறது. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த பிறகு பிள்ளைகளுக்காக நாம் தான் ஜெபிக்கணும். தீர்க்கதரிசி நமக்கு சொல்லும் போது நாம் ஜெபித்த காரியங்களுக்கு அவர்கள் உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்ப நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்க ஜெபிக்க கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் கீழ்ப்படிந்ததினாலேதான் அவர் உயர்த்தப்பட்டார். இங்கே ஆபிரகாமை குறித்தும் நாம் அதைதான் வாசிக்கிறோம். அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவன் சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படுவான். பூமியில் உள்ள சகல ஜாதிகள், அது யாரை குறிக்கிறது? உன் சந்ததி ஈசாக்கின் வம்சத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படத்தக்கதாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி நாமும் கீழ்ப்படியும் போது கிறிஸ்து எப்படி உயர்த்தப்பட்டாரோ கர்த்தர் நம்மையும் உயர்த்தி இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் எதை செய்யுமா? முதலாவது சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார். நான் ஏற்கனவே சொன்ன விதமா இந்த பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு நமக்கு நிஜம். பழைய ஏற்பாட்டிலே சத்துருக்களின் வாசல்களை இஸ்ரவேலர் சுதந்திரித்தார்கள். கானானியர், எபூசியர், ஏத்தியர், கிர்காசியர் என்ற அந்த 7 ஜாதியாரை ஆண்டவர் துரத்திவிட்டு அந்த கானானை தேவ ஜனங்களுக்கு கொடுத்தார். அது சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை. உன் சந்ததியார். அப்ப கர்த்தருக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது சந்ததியாரே ஆசீர்வதிக்கும். ஏனோ தெரியவில்லை, இந்த 2024 வருடம் துவங்கினதிலிருந்து தேவன் என்னோடு கூட இடைப்படுகிறது நம்முடைய சந்ததியாரை குறித்து. ஏனோ தெரியவில்லை, ஒவ்வொரு செய்தியிலும் கர்த்தர் இந்த சந்ததியை தொடுவதற்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் செய்தியை கொடுக்கும் போது கர்த்தர் இந்த சந்ததியாருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒரு செய்தியும் எங்கேயும் பார்க்கும் பொழுது இந்த பெருக்கம் உண்டு. அளவிலாந்த, எண்ணி முடியாத, அளவு கடங்காத ஒரு பெருக்கம் எதை குறிக்கிறது? சந்ததியார் வாசல்களை, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிறதை குறிக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் எழுத்தின்படியாக அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் எப்படி மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்து பிதாவின் வலப்பாசத்திலே வீற்றிருக்கிறாரோ அதுபோல நம்மையும் கூட அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் கூட கடைசி நாளிலே உயிரோடு கூட எழுப்பி அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்காருவதற்கான பாக்கியத்தை கொடுப்பான். அது நமக்கு மட்டுமில்லைங்க, நம்முடைய சந்ததியாருக்கான ஆசீர்வாதம். நம்முடைய சந்ததியாருக்கான ஆசீர்வாதம் எத்தனை பெரிய கிருபை பாருங்களேன். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அளவு கடந்த மணலத்தையான ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனம். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. இங்கே ஒரு கடற்கரை மணலை கொத்த காரியத்தை பார்க்கிறோம். அது அளவு கடந்த
எண்ணி முடியாத எதுவா இருக்கிறது? பாரம் இருக்கு. இன்றைக்கு பாரம் சுமந்து திரிகிறவர்களாய் அநேகர் நம்மில் இருக்கும். அதிகமான பாரம். ஒவ்வொரு காரியமும் மனுஷருக்கு கவலையை உண்டாக்குவது சத்ருவின் பிசாசினுடைய ஒரு தந்திரம். அவன் தந்திரமானவன், வஞ்சிக்கிறவன். ஆதியிலிருந்தே மனுஷனை வஞ்சித்தவன், இன்றைக்கும் வஞ்சிக்கிறவனாக தான் இருக்கிறான். அது நமக்கு தெரியாது. வஞ்சனை என்பது நமக்கு தெரியாது. வஞ்சக புகழ்ச்சி என்று கூட சொல்லுவார்கள், பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? நம்மளை புகழ்வது போல புகழ்ந்து மேல தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து தொப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க? கீழே போட்டுருவாங்க. அதான் வஞ்சக புகழ்ச்சி அணி என்று தமிழிலே ஒன்று உண்டு. வஞ்சக புகழ்ச்சி. வஞ்சகமா என்ன செய்வார்களாம்? நம்மை புகழ்ந்து அப்படியே. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு வீழ்ச்சி. யாரும் நம்மை புகழ்ந்து விட்டால் சந்தோஷப்பட்டு விட வேண்டாம். சந்தோஷம்தான், நல்ல பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல ரொம்ப மகிழ்ந்து மேல போயிடக்கூடாது. கர்த்தாவே உம்முடைய கிருபை மட்டும்தான், கிருபை மட்டும் என்று சொல்லி சொல்லி கிருபையை மட்டும் பெற்றுக்கொண்டு தாழ்த்தி விட்டோமானால் கர்த்தர் நம்மை ஒரு நாளிலே உயர்த்துவான். அந்த உயர்வை பெற்றுக்கொண்டார், அந்த புகழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற புகழ்ச்சியை பெற்றுக்கொண்டார், அது ஆசீர்வாதம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பாரம் ஒரு வஞ்சகம், பிசாசனுடைய கவலை, கண்ணீர், வேதனை, துன்பம். புயல் போல அடிக்கிறதா? புயல் போல அடிக்குது. உண்மையா புயல் போல அடிக்காது, சின்ன ஒரு காத்து போல அடிக்கும். அதை என்ன சொல்லிடுவாங்க? புயல் என்று சொல்லிடுவார். காற்று புயல் போல நினைக்கிறவங்க அநேகர் தான் இந்த கவலைக்குள்ளே மூழ்கி விடுவார். புயலையே ஒரு சின்ன காற்று என்று நாம் நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவ பலனும் தேவ கிருபை மட்டும். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நமக்கு வேதத்திலே ஆதாரமும் வசனமும் நமக்கு உதாரணங்களும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலிலே படகிலே போகும்போது கப்பலின் பின்னணியில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். சும்மா தூங்குனா என்ன பண்ணாதுங்க? தலையணை இல்லாம அந்த படகு, அந்த கப்பல்ல அந்த கட்டைகள் நடுவில் தூங்குனா நல்ல தூக்கம் வராது. ஆனா நல்ல நித்திரைக்கு அவர் என்ன செய்தார்? தலையணை வைத்து, வேத வசனம், நித்திரையா இருந்தார். கடல் ஆனா என்ன செய்துங்க? கொந்தளிக்குது, பெருங்காற்று, புயல் அடிக்குது, நாங்கள் மூழ்கி போகிறோமே என்று சீஷர்கள் சொல்ல. சீஷர்கள் எங்க இருந்தார்கள்? முன்னணியிலே. அத படகு அப்படியே என்ன பண்றாங்க? கண்ட்ரோல் பண்றாங்க மாலுமிகளா. கண்ட்ரோல் பண்றவங்க சொல்ற வார்த்தை மூழ்கி போகிறோமே. ஆனால் இயேசுவானவர் என்ன செய்கிறாருங்க? அமைதியாய் நித்திரையா இருக்கு. இங்கே பின்னணை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கப்பல் உடையும் போது பின்னணையந்தான் முதலாவது உடையும். மூழ்கினால் முதலாவது இயேசுதான் மூழ்க வேண்டும். அவர் மூழ்கின பிறகுதான் அவர் மேல இவங்க எல்லாம் கடகடன் விழுவாங்க. அந்த ஒரு பெரிய ஷிப்பினுடைய ஒரு பெரிய படம் எடுத்தார்கள், அது எப்படி உடைந்தது என்று. அதுல பார்க்கும் பொழுது அப்படிதான் எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க? அந்த பனி இதுல உடைந்து அந்த கப்பல்ல இருந்து அப்படியே ஸ்லைடிங் போர்ட்ல இருந்து வர்றது போல் அப்படிதான் ஆகும். மேல இருக்கிறவர்கள் கீழே சரிந்து விழுந்து விடுவார்கள் கடலுக்குள்ள. இப்ப முதல்ல விழ போறது யாரு? இயேசுவானவர் தான். அவருக்கு பின்னால அவர் மேலதான் இவங்க எல்லாம் விழணும். அப்ப அவர்களுக்கு அந்த நாள்ல விசுவாசம் இல்லை. நாமும் அந்த நாட்களில் இருந்தால் அப்படித்தான் இருந்திருப்போம். ஆனால் இந்நாட்களிலே நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று இவைகளை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப புயல் அடித்தாலும், காற்றடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும் தேவ பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அதுக்கு யோனாவும் கடலின் கப்பலின் கீழ்த்தட்டிலே போய் தூங்கினானே, அதுபோல
நாம் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியாதவர்களாய் தூங்கக்கூடாது. அதுக்குதான் முதல் படி என்னங்க? முதல்ல கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த கடற்கரை மணலாத்தனையான பெருக்கத்தின் ஆசீர்வாதம், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் சந்ததியார். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இந்த பாரம் என்னவாகும்? சுலபமாக மாறிவிடும். அன்றைக்கு அதே வண்ணமாக நமக்கு ஒரு உதாரணம், கப்பல் உடைகிறது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போது அந்த கப்பலின் மாலுமிக்கிட்ட சொல்றாரு, இப்படி எல்லாம் ஆகும்னு சொன்னா அவர் நம்பல. ஏன்னா அவரு ஞானமுடைய படித்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் படித்தவர். ஆனால் தேவன் ஞானத்தையும் வேத வாக்கியங்களையும் அதிகமாய் படித்ததுனாலே தேவன் மேல விசுவாசத்தோடு படித்தவர். ஆனால் மாலுமி அவனுடைய அறிவை வைத்து படித்தவர்னாலே தேவன் மேல விசுவாசம் வைக்கவில்லை. அவருக்கு தெரிந்த அவனுடைய படிப்பை வைத்து அந்த கப்பலை என்ன செய்கிறார்? அவர் கண்ட்ரோல் பண்றார். ஆனால் முடியல. கடைசியில பாரத்தெல்லாம் இறக்குங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் மாலுமியும் சரி, அதில் இருந்த கைதிகளும் சரி, அந்த அதிபதிகளும் சரி, காவலாளர்களும் சரி, எல்லாரும் யாருக்கு கீழ்ப்படிந்தாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் கீழ்ப்படும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் யார் தெரியுங்களா? கைகளில் விலங்கப்பட்டு கைதியாக, மற்றவர்களை போல ரோமருடைய கைதியாக தான் போனார். ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து தேவ பிள்ளையாய், தேவ ஊழியக்காரனாய் அங்கே அவர் காட்சி கொடுத்ததினாலே தன் அறிவை உபயோகப்படுத்தின மாலுமிக்கும் தெரியவில்லை, இந்த பாரத்தை கீழே இறக்கணும், சாப்பிடணும், நாம எல்லாம் தப்பிப்போம், ஒருவரும் மறிக்க மாட்டோம், நல்ல ஒரு தீவில் அடைக்கலமாவோம், அதுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு இன்னொரு கப்பல் ஏற்பாடு பண்ணப்படும், ஒரு புதிய கப்பலிலே நாம் பிரயாணம் பண்ண போறோம் என்கிற காரியங்கள் வெளிப்பாடு இல்லாத ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷனாய் தான் இருந்தான். ஆனா வெளிப்பாடு இல்லாத ஒரு மனுஷனாய் இந்த மாலுமி இருந்தான். வெளிப்பாடுள்ள தேவ ரகசியங்களை அறிந்த தேவ மனுஷன் அந்த கப்பலிலே இருந்தபடினாலே இந்த பாரத்தை எப்படி இறக்க வேண்டும் என்று அறிந்திருந்தபடினாலே அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாய் அவர்களை வழி நடத்தினான். ஆகையால் அந்த பாரங்கள் எல்லாம் அவர்களை விட்டு என்ன பண்ணிட்டுங்க போச்சு. கடல் மணலை போல, கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கிறதாம் சஞ்சலமும் துக்கமும் வேதனையும் நிர்பந்தம். ஆகையால் என் துக்கம் என்னவா இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். சொல்லி முடியாது, எண்ணி முடியாத அளவுக்கு அந்த துக்கம் பாரம் என்னவாயிடுச்சு, சொல்லி முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தின் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை என்ன செய்கிறார்? அந்த யூத ஜனங்களுக்கு உண்டாக்கி தருகிறார். அதுவரைக்கும் அவர்களுக்கு சஞ்சலம், அதுவரைக்கும் அந்த நாட்கள், அந்த நாள் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் துக்ககரமான நாள். ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுத்த பின்பு, காரியம் மாறுதலாய் முடிந்த பின்பு, உபவாச ஜெபத்திற்கு பின்பு நடந்தது என்ன? எஸ்தர் 9:21 சொல்லுகிறது, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகும். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகும் மாறின மாதமாக ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சந்தோஷம் உடையவர்களாய் தான் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோமானால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் வாசல்களை
நாம் சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே. அதற்கு தேவை உபவாசம், ஜெபம், தேவ சமூகத்தை நாடுவது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. இதெல்லாம் நாம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு பாரமாயிருக்கிற நம்முடைய துன்பம், பாரமாயிருக்கிற நம்முடைய சஞ்சலம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் எப்படி முடிக்கிறார். அவங்க வருஷந்தோறும் அந்த நாட்களை கொண்டாடினார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரே ஒரு வருஷத்துல அவங்களை கொன்று போடுவதற்கு ஆமான் செய்த சதி ஆலோசனை. ஒரே ஒரு நாள், அந்த ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில இந்த யூதர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது என்று லஞ்சம் கொடுக்கிறாங்க. ராஜாவின் கஜானாவுக்கு நான் பணம் கொடுக்கிறேன், 500 வெள்ளிக்காசு கொடுக்கிறேன் என்று அவன் ராஜாவிற்கு லஞ்சம் கொடுக்கிறவனாயிரும். எதுக்கு? தேவ ஜனங்களை கொன்று போடுவது. ஆனால் நடந்தது என்ன? அவன் தான் முதல்ல மாண்டு போனான். அவனுடைய 10 குமாரன் மாண்டு போனார்கள். அவன் குடும்பத்தார் முழுவதும் அழிக்கப்பட்டார். யாரெல்லாம் எழும்பி இந்த தேவ ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். ஒருவர் மீதி இல்லை. ஆகையால் அந்த நாட்கள் அவர்களுக்கு, அந்த 3 நாட்கள், 13ஆம் தேதி இந்த காரியம் நடந்தது, 14, 15 எல்லாம் அவர்களுக்கு என்ன நாட்களாம்? தாங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள். அவர்கள் சஞ்சலம் என்னவாய் மாறினது? சந்தோஷம். நம் பாரத்தை எல்லாம் கிறிஸ்துவின் அண்டை இறக்க கற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு வசனங்கள்! இதெல்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியும், ஆனா செயல்படுத்துவதில்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எது வசனம் தெரியும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா கவலைகள் எல்லாம் அவர் மேல ஏதோ நான் தெரிந்த வசனம். எத்தனை வசனங்க வேணும்? எல்லாம் சொல்றோங்க, ஆனா வைக்கிறோமா பாரத்தை? அன்னைக்கு போடுங்க, பாரத்தை கீழே போடுங்கன்னதுனால பலகையாவது மீந்தது அவங்களுக்கு தப்பி போவதற்கு. பவுல் அப்போஸ்தலரின் நாட்களிலே பாரம் வைத்திருந்தாங்கன்னா பலகைகள்ல பாரம் கீழே இறங்கி போயிருக்கும், இவங்களும் சேர்ந்து உள்ள போயிருப்பாங்க. ஆனா பாரத்தை தண்ணீரிலே கடலிலே இறக்கினதினாலே அவர்களுக்கு மீண்டது என்னங்க? பலகைகள். தப்பித்து கொண்டார். பாரத்தை நம்ம இறக்க கற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்கு நம்முடைய சஞ்சலங்கள் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுங்க. 3வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 32:12, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி இங்க யாக்கோபு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஈசாக்கு ஒருவனாய் இருந்தாலும் அவனுக்கு இந்த 2 பிள்ளைகளை கொடுத்து, இந்த யாக்கோபின் நிமித்தமாய் ஆண்டவர் அந்த 12 பிள்ளைகளை கொடுத்து 12 கோத்திரங்களாக மாறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபுக்கு வைத்தார். யாக்கோபும் தேவனோடு எப்பொழுதும் தொடர்புடையவராய் எப்பொழுதும் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்றைக்கு திருற்றளவாய் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு மறைந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவன் தன் மாமனாகிய லாபானின் வீட்டுக்கு தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்ட அந்த நேரம் முதல் தேவ தரிசனம் காண்கிறவனாய், தேவனோடு கூட பேசுகிறவனாய், தேவனை தொழுது கொள்ளுகிறவனாய்,
தேவனுக்கு பலிபீடம் கட்டுகிறவரால் இந்த யாக்கோபு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வான வயதிலே தான் வெளியிலே வந்தார். அதன் பின்புதான் அவருக்கு திருமணம், பிள்ளைகள், ஆஸ்திகளை சேர்க்கிற காரியங்கள் எல்லாம் உண்டானது. ஆனால் பிரிந்து தன் குடும்பத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, சகோதரனுக்கு பயந்து பிரிந்து வருகிற நேரம் முதலே கர்த்தரையே சார்ந்திருந்ததினாலே அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். உன் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மாத்திரம்தான் இருந்தார். ஆகையால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார். ஆனால் ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களே, அதுவும் அவர்கள் இரட்டை பிள்ளைகள். அதுவும் ஏசா மூத்த மகன். மூத்த குமாரனுக்கு தான் முதற் பலன், சேஷ்ட புத்திர பாகம். எல்லா ஆசீர்வாதங்களும் தகப்பனுடையது. முதலில் போவது முதல் குமாரனுக்கு தான். அவன் இரட்டை பிள்ளையிலே முதல் இந்த பூமிக்கு பிறந்து வந்ததினால அவனுக்கு தான் எல்லாம் உரிமை. ஆனால் அவனுக்கு இருந்த சேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் அசட்டை பண்ணினான். யாக்கோபு அதை திருட்டளவாய் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அது தேவ வெளிப்பாடும் தேவ தீர்மானமுமாய் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருந்தபடினாலே ரெபேக்காள் தன்னுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறதை அவள் தெரிந்து கொண்ட போது, அன்றைக்கு ஸ்கேன் இல்லைங்க, போய் ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போது இல்ல 2 கட்டி இருக்குது இன்றைக்கு சொல்லுகிறார்களே அநேக இடங்களில குழந்தையே என்ன சொல்லிட்டாங்க, கட்டி இருக்குதுன்னு. நேற்றைய தினத்திலே ஒரு ஊழியக்கார சகோதரி அவங்க மகனுக்கான திருமண காரியங்களுக்காய் ஒரு ஜெபத்தை வைத்திருந்த போது அங்கே சாட்சி சொல்லும் போது சொல்றாங்க, எத்தனாவது மாசமோ சொன்னாங்க, 4, 5, 3 அந்த மாசத்துல போன போது உங்க வயிற்றுல கட்டி இருக்கிறது என்று சொன்னாங்க. ஒரு பிள்ளையை கட்டி என்று ஸ்கேன்ல சொல்லிவிட்டார். அப்படி இருக்கு காலம். அன்றைக்கு எதுவுமே இல்லைங்க. எங்க போனாங்க? தேவ சமூகத்துக்கு போனாள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளை இல்லாத அவளுக்கு ஈசாக்கு ஜெபித்தார். 20 வருடங்கள் கழித்துதான் அவர்களும் பிள்ளை பெற்றார்கள். இன்றைக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இதுக்கு முன்னதாக என்னது கற்ப தடை பண்றதுக்கு நிறைய சென்டர்ஸ் இருந்தது. கவர்மெண்டே அதுக்கு அலவன்சஸும் கிஃப்டும் கொடுத்து கொண்டிருந்தது. 2 பிள்ளை போதும், 1 பிள்ளை போதும். இன்றைக்கு இந்த 1 பிள்ளை கூட பிறக்க முடியாத அளவுக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வந்துவிட்டு, அப்படிப்பட்ட ஒரு காலம் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே இந்த ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபேக்காள் தன் வயிற்றில் உள்ள பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுகிறதை அறிந்து கொண்டாங்க. எத்தனை ஞானம் பாருங்க. ஆதி மனுஷருக்கு அறிவே இல்லை. நாங்க இப்ப இருக்கிறவங்க தான் நாங்க அறிவு பெருத்தவங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு பாருங்களேன், தன் வயிற்றில் ஒரு ட்வின் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டு எந்த அன்றைக்கு மருத்துவச்சிகள் இருந்தாங்க பிரசவம் பார்க்கிறதுக்கு, சில காரியங்கள் செய்வதற்கு மருத்துவச்சிகள் இருந்தார்கள் என்றுதான் யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். மருத்துவச்சிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அவள் போகவில்லை. தனக்கே ஒரு ரெபேக்காளுக்கு தெபோராள் என்ற ஒரு தாதி இருந்தார்கள். அவங்களுக்கே இருந்தாங்க ஒருத்தவங்க. ஆனா அவங்கள்ட்ட போல நேர ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இப்படி இருந்தால் என் காரியம் என்ன என்று ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டை, பிள்ளைகளை குறித்த காரியங்களை வளர்ச்சி. ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவரை திருமணம் செய்து கொண்ட ரெபேக்காளுக்கும் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். கொடுத்து அந்த யாக்கோபை குறித்த தேவ தரிசனங்களை இந்த ரெபேக்காள் அறிந்திருந்ததினாலே அந்த யாக்கோபின் மேல ஒரு தனி கவனம் செலுத்தி கொண்டே இருந்தார். ஆகையால்தான் அந்த தகப்பனின் அந்த ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் வாங்கும்படியாக தாயாரே சொல்லி அனுப்புற.
தகப்பன் சபிச்சா நான் அதை விட மோசமாயிருவேனே அம்மான்னு சொல்லும் போது, பரவாயில்ல, உன் சாபம் என் மேல வரட்டும், நீ போய் அந்த வாங்கிக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்கு காரணம், அவள் தேவ தீர்மானத்தை அறிந்திருந்தபடியினால. அது தப்புதானே என்று அநேகர் கேட்கலாம். தேவ தீர்மானத்தை அறிந்தவள் இந்த காரியத்தை செய்ததினாலே யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் ஏசா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வேண்டாம் என்று அசட்டை பண்ணினான். ஆண்டவரே அநேக இடங்களிலே வேதாகமத்திலே சொல்லுகிறார், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஒரு தேவன் ஒரு மனுஷனை வெறுப்பாரா? ஆனால் அதன் பின்பு அவனுக்கு அந்த ஏதோமியருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் மீண்டும் நினைத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் தெய்வத்தன்மை. ஆனால் இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாவே சொல்லுவார், அந்த அடுத்த இந்த அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது, அந்த சகோதரர்கள் சந்திக்கும் போது இந்த வெகுமதியெல்லாம் எனக்கு எதுக்கு சகோதரனே என்று சொல்லும் போது, அந்த யாக்கோபு சொல்லுகிறார், ஏசா சொல்லுகிறார், எனக்கு போதுமானது இருக்குது, எனக்கு போதும், எனக்கு போதுமானது இருக்கு, உன்னோடதே நீ வச்சுக்கப்பா, அருமை தம்பியே நீ வச்சுக்கோன்னு சொல்லும் போது, தம்பிக்காரருக்கு சொல்றாரு, எனக்கு வேண்டிய மட்டும் இருக்கு. அவருக்கு போதுமானதுதான் இருக்குது, ஆனா இவருக்கு எவ்வளவு இருக்குங்க? வேண்டிய மட்டும். 2 பரிவாரங்கள், அவருக்கும் 2-3 மனைவி மாதிரி இருக்கிறாங்க ஏசாவுக்கு. ஆனால் யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் யாக்கோபு ஈசாக்கின் வழியிலே வந்து அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரை தேடி ஒவ்வொரு இடத்திலும் தேவன் கொடுக்கிற அந்த தரிசனங்களை வைத்து வைத்து ஜெபித்து தொழுது கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் ஆங்காங்கே வாசிப்போம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம், அங்க பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு அந்த கல்லின் மேல் எண்ணெய் வார்த்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த யாக்கோபுக்கு இருந்தது. யோசேப்பு எகிப்துக்கு போற பிறகும் அவரை வரவழைத்த போது ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறார். லாபான் வீட்டிலிருந்து வருகிற போது விசாரிக்கிறார், நான் போகிறேன் ஆண்டவரே சொல். ஆண்டவர் சொல்ல சொல்லதான் யாக்கோபு அடுத்த படியை எடுத்து வைக்கிறார், அடுத்த அடி எடுத்து வைக்கிறார், போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியா, நான் இந்த யாக்கோபை போல நாமும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அங்கே நாம் ஆதியாகமம் 32:12 வாசிக்கிறோம், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து. ஆண்டவர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார்? அளவிறந்த நன்மை, எண்ணி முடியாத நன்மை, கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று நீங்க சொன்னீங்களே, எனக்கு நீங்க நன்மைகளை பெருக பண்ணுங்க என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபை போல நம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரிடத்திலே விசாரித்து கேட்கிறவர்களாய், அந்த தாயார் எப்படி விசாரித்து கேட்கிறவர்களாய் இருந்தார்களோ அதே வண்ணமாய் யாக்கோபு இருந்தார். ஆகையால்தான் கர்த்தர் அவருக்கு தரிசனங்களை கொடுத்து, நீ புறப்பட்டு போ, நான் உன்னோட வருவேன், யோசேப்பை காண்பாய், அவன் தான் உன்னை அடக்கம் பண்ணுவான், இதெல்லாம் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லி 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 நடத்தி கொண்டு போகிறதை நம்மாலே பார்க்க முடியும். அப்படியானால் நமக்கு இந்த அளவிறந்த கடற்கரை மணல் எதை காண்பிக்கிறது? நன்மையை காண்பிக்கிறது. நன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம் யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருது. அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்துக்கான்? இறங்கி வருகிறதா. அவரிடத்துல ஒரு மாறுதல் இல்லை, அவரிடத்துல ஒரு வேற்றுமை இல்லை. பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கும் போது பார்க்க மாட்டார், இன்ன ஜாதியாரா, இன்ன பாஷைக்காரரா, இன்ன மதத்தாரா, இன்னாரா இன்னாரா என்று ஆண்டவர் பார்த்து பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. அதுக்கு பதிலான் பரலோகத்தில் உண்டாகிற அந்த நன்மை
நிறைந்து 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 அங்கு மேலிருந்து கீழே இறங்கி வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால் நமக்கு நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். நம்மை தொடர்ந்து வருங்க. நம்ம தேடி செல்ல வேண்டாம் நன்மைகளை. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசாரிக்கிறவரா, அவர் நம்மை விசாரிக்கிறார். நாம் அவரிடத்தில் போய் விசாரிக்கிறோமா? என் காரியம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளைகளின் காரியம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவரே? என் சந்ததியாரை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன். இந்த நன்மை என்ன ஆண்டவரே? ஆண்டவரிடத்துல கேட்போம், மனுஷரிடத்துல இல்ல, ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறவராயிருக்கிறார். 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரோமர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தினையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் எப்படி இருக்கிறதாம்? மணல், கடற்கரை மணலத்தினையாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 10:22, இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்திலேயாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். புரண்டு வருகிற நீதி அழிவு நிறைந்ததாய் வருமா? ஆனால் அந்நாட்களிலே மீதியாய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? திரும்புவார்கள். அதைதான் ரோமர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார். இன்றைக்கு திரளாய் மனுஷர் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் என்று சொல்லும் போது அன்றைக்கு தேவனால் குறிக்கப்பட்ட ஜனம்தான். ஆனால் இன்றைக்கு இந்த உலக ரட்சகராய் இன்றைக்கு இயேசு வந்தாரோ அதிலிருந்து உலகமே அவருடைய பார்வைக்கு ஒரே ஜனமாய் அவருடைய ஜனமாய் இருக்கு. உலகத்துக்கு ரட்சகராய், அப்போ உலக ஜனங்களுக்காய் தான் ஒரே ரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். இப்ப மீதியா இருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார். அந்த மீதியா இருக்கிறவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவர்கள் விசுவாசிக்கும் போதுதான். விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். நீதியோட ஆண்டவர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்ற பண்ணுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லி இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மீதியா இருக்கிற ஜனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த மணலத்தினையான ஆசீர்வாதங்கள் ஒரு பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவ ராஜ்யத்தின் புத்திரராக மாற முடியும். விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று நாம் யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஓசியா 1:10, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். அதைதான் யோவான் எழுதும் போது சொல்லுகிறான், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். அதிகாரம், பிள்ளைகள் என்ற அதிகாரம். ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் எல்லாம் யாரு? அடிமைகள் அல்ல, நாம் யாவரும் புத்திரர். அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் தான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கான அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த புத்திர சுவிகாரத்தை, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அதற்கு ஆவியானவர் தாமே உம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் 8:16 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ளே இருந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன? நீ தேவனுடைய பிள்ளை. அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டுங்க? தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு, ஏசப்பா நான் இதோ வந்திருக்கிறேன், நான் உங்க பிள்ளை என்று சொல்லி அருமையாய் ஒரு குழந்தை பாடுகிறது போல நாம் பாடிக்கொண்டிராமல் பாடுறதோடு ஆண்டவர்கிட்ட வந்து நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லும் போது நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் மாறும்போது அந்த கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் நடுவிலே மீதியா இருக்கிற அந்த கொஞ்சம் பேராகிய நம்மை ஆண்டவர் அந்த தேவ ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாற்ற நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுவோம். கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிற ஒரு வார்த்தை, இந்த கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதம், அளவிறந்த கடற்கரை, அளவுக்கு அடங்காத எண்ணி முடியாத கடைசி ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு கடந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுத்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி ஆசீர்வாதம், அளவு கடங்காத அளக்க முடியாத மணலை போல். கடற்கரை மணலை என்ன செய்ய முடியாதுங்க? அளக்கவே முடியாது, அளக்கவே முடியாது. அதற்கு அளவு கோல் இல்லை. எந்த அளவும், எந்த மரக்காலோ, எந்த அளவு படிகளும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? தாவீதின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதம். கடைசியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசத்தோடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை விசாரிக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம் கர்த்தருக்கு லேவியராய், ஆசாரியராய், ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் இந்த கடற்கரை மணல் எப்படி அளவிடப்படாததாய் இருக்கிறதோ நம்மையும் நம்முடைய சந்ததியாரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்க போகிறாருங்க, வர்த்திக்க பண்ண போகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா? 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அசதியாயிராமல்
ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நம்ம எப்படி ஊழியம் செய்யணுங்க? அசதியாய் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அசதியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஊழியம் செய்கிறது நல்லது, ஆனால் அசதியாய் செய்து விடக்கூடாது, சாபம் வந்து விடக்கூடாது. அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற போது, நீங்கள் அநேகர் என்ன செய்து விடாதுங்க, போதகராகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதிக ஆக்கினை வந்துடக்கூடாது. போதிக்கிற எனக்கு எவ்வளவு ஆக்கினுங்க, உங்களை போல பல மடங்கு ஆக்க. உங்களுக்கு ஒரு தண்டனைன்னு சொன்னா எனக்கு 5 பாயிண்ட் வச்சு பேசுற எனக்கு 5000 தண்டனை. இதை நான் கீழ்ப்படியிலன்னு சொன்னா, உங்களை கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் வேதத்தை வாசிக்காம வேதத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தேன்னு சொன்னா 5 மடங்கு அல்லங்க, 5000 மடங்கு தண்டனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒன்றுனா 5 பாயிண்ட் பேசின எனக்கு 5 மடங்கு. ஆனால் அதை கீழ்ப்படிந்தேன் என்று சொன்னால் 5 மடங்கு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார், உங்களுக்கும் கொடுப்பார். நாம் ஊழியம் செய்யும் போது ஜாக்கிரதையாய் செய்யும், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் செய்யும். சின்ன காரியம், நேரத்துக்கு வருகிறது, நேரத்துக்கு காரியங்களை செய்கிறது, அதையெல்லாம் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். வசனத்தை வாசிக்கிறது ஜாக்கிரதையாய் செய்வேன், தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனோடு உறவு கொள்ளுகிறது ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. அடுத்தது ஆவிலே அனலாய் ஊழியம் செய்யணும். ஆவில ஊழியம் செய்யணுங்க. நம்ம இனி இந்த காலங்கள் நமக்கு ஆவியின் காலங்கள், ஆவிக்குரிய போராட்டம் தான், ஆவிக்குரிய ஜெயம் தான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே நாம் வாழ்கிறோம். இயேசுவானவரின் காலம் வரைக்கும் இயேசுவானவர் கூட இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நமக்கு யார் துணை? பரிசுத்த ஆவியார். நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் உனக்காக அனுப்புவேன். அனுப்பிவிட்டார். அப்போஸ்தலர் நாட்களிலே அனுப்பிவிட்டார். அந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட இருந்து தேற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை சத்தியத்துக்குள்ளே சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே ஆவிலே அனலாய் தான் நாம் ஊழியம் செய்வேன். அடுத்தது ஊழியக்காரருக்கோ மனுஷரை பிரியப்படுத்தவோ, எவ்வளவு பேர் வந்தாதான் நான் ஊழியம் செய்வேன், இத்தனை பேருக்கு இல்ல, அல்ல அல்ல அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். இவர்கள் பார்க்க வேண்டும், இவர்கள் கேட்கிறதுனாலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் இல்லைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் வராவிட்டான், 2 பேர், ஒரே ஒரு நபருக்கும் கூட நான் பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறேங்க. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு சகோதரி உட்கார்ந்து என்னுடைய பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணோம். இன்றைக்கு அவர்கள் மூலமாய் பல ஆயிரக்கணக்கான ஸ்லம் ஏரியாவில் உள்ள சேரி மக்கள் ரட்சிக்கப்பட்டு கிராமங்களா ரட்சிக்கப்பட்டிருக்க. அந்த பலன்ல எனக்கும் ஒரு பங்கு உண்டுங்க. அந்த ஒரு சகோதரிக்கு அன்றைக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் அறியாமல் இருந்தபோது சின்ன பைபிள் ஸ்டடி எடுத்து அதை வச்சு நீ இன்னைக்கும் எங்க வந்து விசாரித்து அவங்க நீங்க எங்களை வளர்த்ததுனால என்ன சொல்றாங்க, பெருமைக்கு சொல்லவில்லை, தேவ கிருபையினால இதை நாம் செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு எனக்கும் உண்டுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அதை கொடுப்பார். நமக்கு எவ்வளவு பங்கு வரும் யோசித்து பாருங்களேன். கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊழியம் செய்யறதுக்கு யோசிக்க வேண்டாம். இது சின்ன கிராமம் தானே, இது படிக்காத மக்கள் இருக்கிறவங்க தானே, குஷ்டரோகிகளாச்சு, இவங்களுக்கு போய் நான் என்ன சொல்லுவேன்? நான் கடந்த மாதத்திலே சென்ற அந்த ஆந்திர மாநிலத்தின் அந்த குஷ்டரோகிகளிலே ஒரு அருமையான சகோதரி தெலுங்கிலே அருமையான ஒரு கிருபையின் பாடலை பாடினார்கள். எத்தனை அருமையான ஒரு பாடல். கைகள் இல்லை அவங்களுக்கு, ஆனா கைகளை தட்டுறாங்க. இன்னைக்கு கை தட்டுங்க சபையிலன்னு சொன்னா கை இருக்கிறவங்க கூட எப்படி தட்டுறாங்க, லேசா அவங்களுக்கே அந்த சத்தம் கேட்காத அளவுக்கு கை தட்டுறாங்க.
10 நரம்பு வீணையை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்து எல்லாம் மறந்து நாம ஊழியம் செய்யக்கூடாதுங்க. அசதியாய் செய்யக்கூடாது. ஆவியிலே அனலோடு நாம் ஜாக்கிரதையோடு செய்யும் போது, கர்த்தருக்கு மட்டும் நாம் ஊழியம் செய்யும் போது, ஆண்டவர் இந்த அளவிறந்த அளவு கடங்காத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய சந்ததியாருக்கு கர்த்தர் தாமே கொடுப்பாராக. இந்த அளவு கடங்காத கிருபை இந்த நாளிலே நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களான பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்கால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கடற்கரை மணல் அளக்கப்படாதாய், எண்ணி முடியாததாய் இருக்கிறது போல கர்த்தர் எங்களுக்கு இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அத்தனை நிறைய கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களால் எங்கள் பாரத்தை எல்லாமும் பேரிலே வைத்து விட்டு எங்கள் சஞ்சலம் ஆண்டவரே துக்கம் எல்லாம் நீங்கி சந்தோஷமாய் மாறுகிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மோடு நடக்கிறவர்களா ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா, மீதியான துணிக்கையை போல இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இன்னும் அநேகரை இந்த விசுவாசத்துக்குள்ளே நடத்த, அநேகருக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் என்று வருகை குறித்த எச்சரிப்பை கொடுக்க செய்திகளை சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றும். அப்பா, மீதியா இருக்கிற நாங்கள் ஆண்டவரம் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் ஆண்டவரை லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உமக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வர்த்திக்க பண்ணப்படத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.